பெண்களுக்கு சிக்கன் கொடுத்தா சீக்கிரம் பருவம் அடைகிறாங்களா? ஸோ ஒரு 14 வயசில் குழந்தைங்க முன்னாடி பருவம் அடைகிறாங்க அப்படின்னா இப்போ 9, 10, 11 வயசுலேயே பருவம் அடைகிறாங்க. கோழிகளை வளர்க்கிற விதிமுறைன்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீறி ஒரு கோழி ஃபார்ம் வளர்த்தாங்க. ஹாய், நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், சார் குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கொடுக்கலாமா, பர்டிகுலராக சிக்கன் கொடுக்கலாமா, பெண்களுக்கு சிக்கன் கொடுத்தா சீக்கிரம் பருவம் அடைகிறாங்களா? இதுதான் நிறைய பெற்றோரோட கேள்வி. ஸோ இதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஏன் நம்ம சிக்கன் கொடுக்கணும் அப்படின்னா, சிக்கன் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஒரு 100 கிராம் கோழியில் குறையாமல் ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். செகண்டு, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோன்னா 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். எக்கனாமிக்கலாக ஈஸியாக ஒரு அவைலபிள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிக்கன். ஸோ அப்புறம் ஏன் சார் சிக்கன் மேலே இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு கோழி வளர்க்குறதுக்கு குறையாமல் 4லேருந்து 5 மாதம் ஆகும். மக்கள் வளர வளர, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆக ஆக மக்களுக்கு தேவையான புரதச்சத்தோட தேவையும் ஜாஸ்தி ஆணுச்சு. அதை காம்பேட் பண்ண தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிராய்லர் சிக்கன் அப்படின்னு ஒரு கோழி, அதாவது நம்ம டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது வளர்கிற டைம் மேக்ஸிமம் 35லேருந்து 40 நாளைக்குள்ளே வளர்ந்துடும். ஸோ எப்படி சார் இவ்வளோ வேகமாக வளருது? எதுவும் ஊசி போடுறாங்களா, க்ரோத் ஹார்மோன் போடுறாங்களா, இல்லை ஸ்டெராய்டு ஹார்மோன் போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார். ஒரு கோழியை க்ரோத் ஹார்மோன் போட்டு வளர்க்கணும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 25,000 ரூபா செலவாயிரும். 200 ரூபா கோழிக்கு 25,000 ரூபா கொடுத்து வளர்க்குறது டோட்டலி இம்பாசிபிள். ப்ளஸ் அது ஒரு பெரிய ஜோக் கூட. அப்போ என்ன தான் சார் நடக்குது அப்படின்னா, கோழிங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுவாங்க. கூட்டமாக வளர்க்கும் போது நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. ஒரு கோழிக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் எல்லா கோழிக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்க. கலாச்சாரம் முன்னேற முன்னேற குழந்தைங்களோட சாப்பாடு, குழந்தைங்களோட சத்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவாக ஒரு ஸ்டடி பண்ணும்போது வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ் 2 குழந்தைங்களுக்குமே பார்த்தா குழந்தைங்க பருவம் அடைகிற சமயம் ஒரு 2லேருந்து 3 வயசு முன்னாடி வந்திருக்கும். ஸோ ஒரு 14 வயசில் குழந்தைங்க முன்னாடி பருவம் அடைகிறாங்க அப்படின்னா இப்போ 9, 10, 11 வயசுலேயே பருவம் அடைகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் காரணம். 2வது, குழந்தைங்க விரும்பி பிடிச்ச சாப்பாடு என்ன? சிக்கன் 65, கோழி கிரில்லு, இந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் ஹை கேலரி டயட். ஸோ ஹை கேலரி சாப்பிடும்போது குழந்தைக்கு வெயிட்டு தானாக ஏறும். வெயிட்டு தானாக ஏறும்போது என்ன ஆகும்? ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன் குழந்தைங்க சீக்கிரமாக பருவம் அடைகிறதுக்கு காரணம். என்ன தான் கோழி நல்லது அப்படின்னு சொன்னாலும், கோழினால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சார், இல்லை எதுவும் பாதிப்புகள் வருமா சார் அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னா, சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ்ஸ் இருக்குது. கோழிகளை வளர்க்கிற விதிமுறைன்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீறி ஒரு கோழி ஃபார்ம் வளர்த்தாங்க. அதாவது கோழிங்க அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஹையர் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், கோலிஸ்டின், வான்கோமைசின், இந்த மாதிரி ஹையர் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அளவுக்கு மீறி கொடுத்தாலோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் அப்படின்னு உடம்புல நம்ம சொல்லுவோம். அதனால என்ன ஆகும்? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உடம்புல நடக்கும். ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு இல்லை அடல்ட்ஸ் 2 பேர்த்துக்குமே ப்ராப்ளம் வரலாம். கோழி சாப்பிடலாம், ஆனால் நல்ல கடையில் வாங்குகிறோமா, நல்ல ஃபார்மில் வாங்குகிறோமா, அதை முதல்ல நம்ம செக் பண்ணணும். எதுவாக இருந்தாலும், அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு. ஸோ கண்டிப்பாக அளவாக எடுத்துக்கிட்டு, ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு, நல்ல கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா கோழி ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். கண்டிப்பாக குழந்தைங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி ஃபாலோ திஸ் சேனல். தேங்க்யூ.